தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான். அதை முதுகில் சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அப்பொழுது வேதாளம் விக்கிரமனை நோக்கி கேட்டது, மன்னா, இரவு பகல் பாராமல் இந்த மயானத்தில் நீ இத்தனை கடுமையான முயற்சி செய்வது யாருக்காக? உன் லட்சியம் ஏதும் நிறைவேறாமல் இருக்கிறதா, அல்லது வேறு யாருக்காகவோ செய்கிறாயா? அப்படியே அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிச்சது. இம்முறை விக்ரமாதித்யன் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று முடிவில் வந்தார். மன்னா, கிருபானந்தா என்ற வஞ்சக யோகி ஒரு முறை 3 வாலிபர்களை சிரமப்பட செய்தான். அவர் கதையை கூறுகிறேன் கேள் என்றது வேதாளம். ஒரு கிராமத்தில் ராமன், பீமன், சோமன் என்று 3 வாலிபர்கள் நண்பர்களாக இருந்தனர். ராமன் கல்வி அறிவில் மிகச் சிறந்தவன், பீமன் மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன், சோமனோ தண்ணீரில் மூழ்கி பல வித்தைகள் செய்யக்கூடியவன். அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? மூவரும் தங்களுடைய பலவித வித்தைகளை வைத்து ஊர் மக்களின் ஆதரவும் சொற்ப வருமானமும் பெற்று காலத்தை கழித்தனர். ஆனால் ஒரு சமயம் கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவர்கள் வேலை தேடி ஸ்ரீநகருக்கு சென்றனர். நகரில் ஈஸ்வரன் என்ற ஜமீன்தார் வசித்து வந்தார். என்னம்மா, எல்லாம் தயாரா? சற்ற நேரத்தில் கிருபானந்தா யோகி வருகை தர இருக்கிறார். ஆம், எல்லாம் தயாராக இருக்கிறது. கிருபானந்தா யோகியும் வருகை தந்தார். ஜமீன்தாரின் உபசரிப்புகளினால் திருப்தி அடைந்த யோகி, உன் மருமகள் விரைவிலேயே ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாள் என்று வாழ்த்தினார் யோகி. ஆச்சரியப்பட்ட ஜமீன்தாரும் அவரின் மனைவியும், சுவாமி, எங்களுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை. அப்படி இருக்கையில் பேரன் எப்படி பிறப்பான் என்று கேட்டால் ஜமீன்தாரின் மனைவி. சற்று நேரம் கண்களை மூடி யோசனையில் ஆழ்ந்த யோகி, அம்மா, அது தெய்வ வாக்கு. நீங்கள் யாராவது ஒரு வயது வந்த வாலிபனை தத்தெடுத்து அவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அவனுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும் என்றார் யோகி. சரியாக அந்த சமயத்தில் ராமன், பீமன், சோமன் ஆகிய மூவரும் ஜமீன்தார் வீட்டு கதவை தட்டினார்கள். மூவரையும் பார்த்த யோகி ஒரு திட்டமிட்டார். மூவரில் யார் சிறந்தவரோ அவரையே ஜமீன்தாருக்கு தத்து பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் மூவரும் யார், என்ன பெயர், எதற்காக வந்திருக்கிறீர்கள் அனைத்தையும் நான் அறிவேன். ஜமீன்தாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற தசரத மலையில் உள்ள வசிஷ்ட மரத்தில் இருந்து பழம் கொண்டு வந்து கொடுங்கள். அதை சாப்பிட்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் சுவாமி, தசரத மலை எங்கே உள்ளது? நாங்கள் எதற்காக பழம் கொண்டு தர வேண்டும்? எங்களுக்கு என்ன பயன்? தசரத மலையை பற்றி ஒரு சின்ன தகவல் மட்டும்தான் என்னால் தர முடியும். அது மேற்கு திசையில் இல்லை. அதனால் மற்ற 3 திசைகளிலும் ஆளுக்கு ஒரு திசையாக சென்று தேடுங்கள். 2 மாத காலத்திற்குள் யார் முதலில் அந்த வசிஷ்ட மரத்தில் உள்ள பழத்தை கொண்டு வரீர்களோ அவங்களுக்கு ஜமீன்தார் தனது சொத்தில் பாதியை கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லை, யார் மிகவும் கடுமையாக முயற்சி செய்தானோ அல்லது கஷ்டமான வேலை செய்தானோ அவனை ஜமீன்தார் தனது ஸ்வீகார புத்திரனாக தத்தெடுத்துக் கொள்வார். யோகியை வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். ராமன் வடக்கு திசையில் சென்றான். வழியெல்லாம் தசரத மலையை பற்றி விசாரித்துக் கொண்டே சென்றான். ஐயா, நான் வெகு தூரத்தில் இருந்து வருகிறேன். உங்களுக்கு தசரத மலையை பற்றி ஏதாவது தெரியுமா? என் பெயர் கோவிந்தன். நான் ஒரு வியாபாரி. எனக்கு தசரத மலை எங்குள்ளது என்று தெரியும். ஆனால் என் வீட்டில் 6 வாரங்கள் இடுகுடி வேலை செய். நீ நன்று வேலை செய்பவனாகவும் புத்திசாலியாகவும் இருப்பதாக எனக்கு தெரிந்தால் பிறகு நான் அங்க மலையை பற்றி விவரம் கூறுகிறேன். ராமன் வியாபாரி வீட்டில் வேலைக்கு சேர்ந்தான். கல்வியில் சிறந்த ராமனை நன்கு மாடு போல வேலை வாங்கினான். தான் தகுதிக்கும் தான் பார்க்கும் வேலையையும் நினைத்து மனம் வருந்தினான். இருந்தாலும் தசரத மலை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டான். அப்படியே 6 வாரங்கள் கடந்துவிட்டது. ஐயா, 6 வாரங்கள் கடந்துவிட்டது. மலையை பற்றி கூறுங்கள். நீ உழைப்பாளி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மாடு போல உழைத்த உன்னை எப்படி புத்திசாலி என்று கூறுவது? அதனால் உனக்கு சொல்ல முடியாது என்றான் வியாபாரி. காலக்கெடுவில் பாதி முடிந்துவிட்டது. என்னால் முடியவில்லை. நான் ஸ்ரீநகருக்கே திரும்பச் செல்கிறேன்.
அடுத்து பீமன் தெற்கு திசையை நோக்கி சென்றான். விசித்ராபுரி என்ற கிராமத்தில் அவன் தன் மலையுத்த திறமையை காட்டினான். அப்போ அங்கேயுள்ள ஒருத்தன், தம்பி, நான் பல நாளாக உன்னை போன்ற ஒரு ஆளை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இங்கு அஞ்சலை மலை என்று ஒரு மலை உள்ளது. எனக்கு அதன் மேல் ஏற ரொம்ப நாள் ஆசை. உன்னை போல் ஒரு ஆள் என்னுடன் இருந்தால் தைரியமாக செல்வேன். யார் கண்டது, நீ தேடும் தசரத மலை கூட அங்கே இருக்கலாம். உடனே பீமனும் உற்சாகத்துடன் கிளம்பினான். அங்கு மலை பிரதேசத்தில் ஏற்பட்ட பல இடையூறுகளை பீமன் தன் புஜபலத்தினாலும் திறமையினாலும் அவனுக்கு ஏற்பட்ட இடையூறுகளையும் வெற்றிகரமாக சமாளித்தான். ஐயோ, தசரத மலை இங்கே இல்லையே. 6 வாரமாகிவிட்டது. ஸ்ரீநகருக்கே திரும்பச் செல்வோம். அடுத்து 3வதாக சோமன் கிழக்கு திசையை நோக்கி சென்றான். முல்லையாற்றில் குதித்து பல வித்தைகளை காட்டி அங்கிருந்தவர்களை பிரமிக்க வைத்தான். அங்கிருந்த மேகநாதன் என்பவன், ஆஹா தம்பி, என்னுடன் கடலுக்கு வருகிறாயா? என் நீண்ட நாள் ஆசையது. ஆனால் எனக்கு கடல் பயம் உள்ளது. என்னால் செல்ல முடியவில்லை. அங்கே கடலுக்குள்ளே ஒரு மலை இருப்பதாக கேள்விப்பட்டேன். யாருக்கு தெரியும், அது நீ தேடும் மலையாக கூட இருக்கலாம். சோமனும் ஒப்புக்கொண்டான். படகில் இருவரும் சென்றனர். கடலுக்குள் உள்ள பழங்குடியினர் இருவரையும் சிறைபிடித்தனர். எங்கள் கடலுக்குள் அத்துமீறி நுழைந்ததால் உங்கள் இருவரையும் நான் முதலை நிறைந்த பாதாளத்துக்குள் போடப் போகிறேன். ஐயா, நாங்கள் தெரியாமல் வந்துவிட்டோம். என்னை முதலை பாதாளத்தில் போடுங்கள். நான் தப்பித்து விட்டால் எங்கள் இருவரையும் விடுவிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். சோமன் தன் திறமையை கொண்டு தப்பித்து விட்டான். ஆகவே இருவரையும் பழங்குடியினர் விடுதலை செய்தனர். அப்படியே 6 வாரம் கடந்துவிட்டது. சோமனும் ஸ்ரீநகருக்கே திரும்பச் சென்று விட்டான். கடுமையாக முயற்சி செய்தவனை ஜமீன்தார் தத்து எடுத்துக் கொள்வார் என்று சொல்லியிருந்தேன். அதன்படி ராமன் தான் மிகவும் கஷ்டப்பட்டவன். ஆகவே ராமனை தான் தத்து எடுக்க சிபாரிசு செய்கிறேன். இந்த இடத்தில் கதையை நிறுத்தின வேதாளம் விக்ரமனை நோக்கி, மன்னா, தசரத மலையை கண்டுபிடிக்க பீமனும் சோமனும் தான் மிக கடினமாக பாடுபட்டனர். உயிருக்கே ஆபத்து விளைவிக்கிற சாதனைகளை புரிந்தனர். அப்படி இருக்கும் பொழுது வெறும் வீட்டில் எடுபுடி வேலை செய்த ராமனை போய் எப்படி யோகி தேர்ந்தெடுத்தார்? பீமன் சோமன் இருவரும் உண்மையாகவே பாடுபட்டார்கள் என்றாலும் அவர்கள் செய்தது அவர்களுடைய திறமைக்கு பொருத்தமான செயல்களே. ஒருவன் தன் மனதுக்கு பிடித்த வேலை செய்யும் பொழுது சிரமம் தெரிவதில்லை. ஆனால் ராமனின் நிலை வேறு. நன்கு படித்திருந்த அவனை கொத்தடிமை போல் வேலைகளை செய்ய சொன்னான் அந்த வியாபாரி. ஆகவே மூவரில் அதிக சிரமம் பட்டது ராமன் தான் என்று யோகி தேர்வு செய்தது சரியே. விக்ரமின் சரியான பதிலால் அவன் மௌனம் களையவே அவன் சுமந்திருந்த வேதாளம் பறந்து சென்று மீண்டும் புளிய மரத்திலேயே தொங்கியது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம்.